ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் எப்படி இருக்கீங்க? நான் இருக்கேங்க. இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து மசால் பொரி தாங்க செய்ய போகிறோம். ரொம்ப ஈஸியாகவும் சிம்பிளாகவும் செய்ய போகிறோங்க. இதோட இன்க்ரீடியன்ஸாக டிஸ்கிரிப்ஷனில் இருக்கேன், ப்ளீஸ் செக் பண்ணி பார்த்துக்குங்க. அப்படியே நம்மளோட ப்ளாகிங் வெப்சைட்டை விசிட் பண்ணி பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ பார்த்தீங்கன்னா பொரி வந்து 4 கப் சேர்த்துக்கலாங்க. அதுக்கப்புறமா நம்ம மிக்சர் சேர்த்துக்கலாம். மிக்சர் பார்த்தீங்கன்னா நான் வந்து ஓமம்லாம் கலக்கி தான் வச்சுருக்கேன். ஸோ மிக்சரை வந்து 2 கப் சேர்த்துக்கலாம். இப்போ பொட்டுக்கடலை இல்லைன்னா நீங்கள் வறுக்கடலைங்களும் சேர்த்துக்கலாங்க. எது வேணால் சேர்த்துக்காங்க. அது 1/2 கப் சேர்த்துக்கலாம். அப்புறம் வெங்காயம், கேரட், தக்காளி இதெல்லாம் வந்து 1/2 சேர்த்துக்காங்க. இப்போ வந்து கொத்தமல்லி பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக எடுத்துக்கலாம். லெமன் ஜூஸ் வந்து நீங்கள் தேவையான ஊற்றிக்கலாங்க. உப்பு வந்து 1 டீஸ்பூன், கரம் மசாலா 1 டீஸ்பூன், சில்லி பொடி பார்த்தீங்கன்னா 1 டீஸ்பூன் சேர்த்துக்கலாங்க. ஆயில் வந்து 1 டீஸ்பூன் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். தேங்காய் எண்ணெயே போதுங்க. இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சு லைட்டாக உங்கள் எண்ணெய் நீங்கள் காரம் பார்த்துட்டுனா சேர்த்துக்கலாங்க. நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ நம்ம டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு. நான் வந்து காரம் வந்து 2 டீஸ்பூன் போட்டேன். லைட்டாக காரமாக இருக்குது. நீங்கள் போடுற மாதிரி இருந்தீங்கன்னா 1.5 டீஸ்பூன் போட்டால் போதுங்க. இதுக்கும் நீங்கள் வந்து மாங்காய் இதெல்லாம் சேர்த்துக்கலாம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் செஞ்சு பார்த்தீங்கன்னா கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். டேக் கேர். பை பாய்.